ஹாய் ஆல் ஒரு கெட் ரெடி வீடியோ மாதிரி போடலான்னு பார்த்தோம். ஆனால் அதை சொதப்பிட்டே இருந்தது கடைசி வரைக்கும். சரி வந்ததை எடுப்போன்னு சொல்லி எடுத்தாச்சு. ஒரு வழியாக நான் பூ வாங்க போனவர் எங்கடா ஆளுக்கால்னு பார்த்தா ரூ. 100 ரூ. 80 சொல்கிறாங்க. நான் வாங்கிட்டு வாங்க டக்குன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் இப்படி தாங்க ரெடியாக இருந்தேன். 2 தடவை சன்ஸ்க்ரீன் போட்ட நாட்டிருக்கு. எண்ணெய் வளைஞ்ச மாதிரி இருக்கேன்னு பவுடர் எடுத்து அடித்தா அது என்னடானா பட்டி பார்த்த மாதிரி ஆகிடுச்சு. சாரி மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பையனுக்கு ரெடி பண்ணணும் இல்லைங்களா, ஏன்னா அவனுக்கு கை எப்படி இருக்குது, கொஞ்சம் அவனுக்கு கை வந்து தெரிகிற மாதிரி இருந்ததுனா தான் கூட்டமாக ஒரு வேலை இருந்ததுன்னா யாரும் விஸ்கின்னு இழுத்துருவாங்களேன்னு ஆஃப் ஹேண்டை போடுறானா, மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருந்தான். என்னென்னு பார்த்தா அவனுக்கு ஃபுல் ஹேண்டு தான் வேணுமா. அடவான்னு சொல்லி கூப்பிட்டு அவனுக்கும் ரெடி பண்ணி விட்டுட்டு கிளம்பி நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த லேட்டுக்கே ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் இல்லை. நாங்கள் ரொம்ப லேட் நைட் ஆச்சு. தெரிஞ்சவங்களாம் நிறைய வந்திருந்தாங்க. அப்படியே பேசிட்டு வந்தாச்சு. ஏன்னா எங்கள் காலனியில் நடக்கிறதா காலனியில் இருந்தாங்க முதல்ல. அதனால் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. தூக்கம் வேறு. இது இன்றைக்கி தான் பூ எடுத்தது. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பூ தான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் கிடச்சிது. சாரி இன்றைக்கி தான் வந்தது. சரி ஃப்ரைடே காலையில் கோலெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அடுத்து இன்றைக்கி துர்க்கைக்கு போகணுன்னு ஒரு பிளானு. லஞ்ச் பாக்ஸுக்கு சிம்பிளாக தாங்க பண்ணேன். கேரட் சாதம் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அடுத்த அத்தம்மா வந்து டிஃபன் பண்ணுவாங்க. கோயிலுக்கு குளிச்சு கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. இந்த வாரம் வந்து சிவராத்திரி வருது இல்லைங்களா, அதனால் அதோடைய போர்டும் வச்சுருந்தாங்க. அதை டீட்டெயில்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஓகே, வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. பாய்.